இருந்தாலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அடுத்து சொன்னாங்க, நீங்க ஒரு தீமையை செய்தால் தொடர்ந்து நன்மையை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய அந்த தீமைக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய அந்த நன்மை இருக்குது, அது என்ன செஞ்சிடும்? அந்த தீமையை அழித்து விடும். மேலும் அழகிய குணத்துடன் மக்களுடன் பழகுவாயாக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் திருமதியில இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வை அஞ்சுவதுதான் ஒரு அடியானிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விசுவாசம், ஈமான். அதுதான் ரப்பனா ஆமன்னா அல்லாஹ் சொல்லி தரானே, இறைவா உன்னை நாங்கள் ஈமான் கொண்டோன்னு. அந்த ஈமான் கொண்டதுக்கு அடையாளம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இறையச்சத்துல தான் இருக்கு. அதுல முதல் விஷயம் அல்லாஹ்வை அஞ்சுவது. யாருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்குதோ, எந்த ஒரு காரியத்தை செய்ய போனாலும், எந்த ஒரு செயலை செய்ய போனாலும், எந்த ஒரு பேச்சை பேசினாலும் அல்லாஹ்விடத்துல அந்த நேரத்தில் ஒரு பயம் ஏற்படுது, ஒரு இறையச்சம் ஏற்படுது. அந்த பயம்தான் மிகப்பெரிய விசுவாசம். அதுதான் அல்லாஹ் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய ஈமானினுடைய அடையாளம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வை அஞ்சுவது மிக முக்கியமாக சொல்றாங்க. நீ எங்க சென்றாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழலில் இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சுவாயாக என்பதாக எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அல்லாஹ்வை அஞ்சுவதன் மூலமாக அவனுடைய உதவியும் ரொம்ப விரைவாக கிடைச்சிடும். யார் அல்லாஹ்வுக்கு பயந்து பயந்து ஒரு காரியத்தை செய்யறாரு, அல்லாஹ்வுக்கு பயந்து பயந்து ஒரு செயலை நிறைவேற்றுறாரோ, அல்லாஹ்வுக்கு பயந்து பயந்து பேசுறாரோ, செலவுகினாங்க எல்லாமே, தன்னுடைய தொழில், தன்னுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாத்துலேயுமே அல்லாஹ்விற்கு பயந்து அவர் செயல்பட ஆரம்பிச்சுட்டாருன்னா அவருக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் ரொம்ப விரைவாக கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் மிக பெரியவன், மிக கருணையாளன். அதுக்கு என்ன சான்று அப்படின்னு சொன்னா, மனிதன் பாவம் செய்யக்கூடியவன். அல்லாஹ்வே சொல்றான், மனிதன் பாவம் செய்யக்கூடியவன். அதனால நான் பாவம் செஞ்சுட்டேன், இனிமேல் எனக்கு மன்னிப்பே இல்லை என்கின்ற எண்ணத்திற்கு தன்னுடைய அடியார்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சொல்றான், மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள். அதனால நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, பாவம் செய்து விட்டால் அதுக்கு பயந்து நீங்க அப்படியே இருந்துடாதீங்க, உடனே ஒரு நன்மையை செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாவம் செய்து விட்டால் பரவாயில்ல, பாவம் நிகழ்ந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடனே ஒரு நன்மையை செய்யுங்க. அந்த நன்மை அந்த பாவத்தை அழித்து விடும். இது அல்லாஹ்விற்கு, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரஹம், அதாவது அருள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, மூன்றாவது சொல்றாங்க அழகிய குணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே அழகாக